நேயர்களே, இன்னைக்கு நம்ம மிக முக்கியமா பேச போறது, திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையில திமுக ரொம்பவே அதிருப்தி ஆயிட்டாங்க. அதிருப்தி மட்டும் இல்ல, காங்கிரஸ் திமுகவ மிரட்டுகிற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. திமுக கடந்த முறை 170 தொகுதிகள் அந்த அளவுக்கு போட்டியிட்டாலும், காங்கிரஸுக்கு அவர்கள் குறைவான தொகுதிகள தான் குடுத்திருந்தாங்க. 25 தொகுதிகள். அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள், அதாவது இடதுசாரிகள், திருமாவளவன் இவர்களுக்கெல்லாம் 6, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தலா 3 தொகுதிகளை கொடுத்திருந்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள். அப்புறம் வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு 1 இப்படி கொடுத்திருந்தாங்க. கொங்கு மக்கள் இயக்கத்துக்கும் அதில் இருந்தது. ஆனா இந்த முறை காங்கிரஸ் கட்சி திமுகவை மிரட்டுகிறது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மிரட்டலுக்கு காரணம், காங்கிரஸ் பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா அப்படின்னா, அதற்கு பதில் வளர்ச்சி இல்லை. அவர்கள் கீழே தான் போயிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல்ல நாம காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது, காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களோ, காங்கிரஸ் கட்சிக்கு அடி அளவில் வேலை செய்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்டமைப்பும் அவர்களுக்கு இதுவரை இல்லை. அதை பற்றிய கவலைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இல்லை. இப்போ அவங்க இந்த நிலைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய உறவுகளை பிரிப்பதற்கு பாரதிய ஜனதா திட்டம் போடுகிறது அப்படின்னு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வெளியாகி இருக்கிறது. இப்ப செல்வ பெருந்தகைக்கான கேள்வி என்னவென்றால், பாரதிய ஜனதா உங்களை மிரட்டி பிரிக்கிற அளவிற்கு நீங்கள் வலிமை இழந்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அவர்கள்ட்ட தான் இருக்கு. பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டவர் தான் திரு ராகுல் காந்தி. அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லாமல், பாரதிய ஜனதா உங்களுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி தூண்டிவிட்டு இதை நடக்குது அப்படின்னு நீங்க கன்ஃபஸ் பண்றீங்களா, குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என்ற கேள்வியும் பொது சமூகத்தில் எழும். ஏனென்று கேட்டால், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பது, ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிப்பது மட்டுமே எனது குறிக்கோள் என்று சொல்லுகிற திரு ராகுல் காந்தியை ஏற்றுக்கொண்டவர்களில் பலர் உங்க கட்சிக்குள்ளே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதை போன்றதொரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்துவது ஒரு மௌனமான ஆர்எஸ்எஸ்ஸின் தங்குமிடமாக காங்கிரஸ் மாறி இருக்கா அப்படின்னு கேள்வி. இப்ப 36 மணி நேரமா 36 நாட்களாக நாங்கள் காவல் காத்திருக்கிறோம், இதுவரைக்கும் எங்களுக்கான பதில் தரவில்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர், அதிகமாக பேட் பண்ணுறது திமுகவை எதிர்த்து அவர் தான். இன்னொன்று திருச்சி வேலுசாமி, அவர் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவர் எம்பி, அவர் ஏதாவது பேசுவார். அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறந்தூர் பாரதி செய்தி தொடர்பாளர் விரைவில் தலைவர் அறிவிப்பார், மிக விரைவில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்போ ஜோதிமணி, செல்வ பெருந்தகை, அதே போன்று ஜடேகர், மணிக் தாக்கூர் இவர்கள் மேல் கார்த்திக் சிதம்பரம் வரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தியில் அவங்க திமுகவோடு இருப்பதை நாம் காண முடிகின்றது. இதுல 2 பேருக்குமே சிக்கல் இருக்கு சார். காங்கிரஸ் 4%, 5%. இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்ப்ரூடன், அதாவது நிரூபிக்க முடியாத விஜயனுடைய வாக்குகள் எங்க செல்ல போது, யாரை காலி பண்ண போகிறது என்பது எந்த தரவுகளும் இல்லாமல் அவன் 15 எடுப்பார், 10 எடுப்பார் என்கின்ற போகிற நேரத்தில் இவரை சேர்க்கவில்லை என்றால் திமுகவுக்கு இடையூறு தான். திமுக அதை நன்கு உணர்ந்து தான் இவ்வளவு பேச்சுக்கும் கனிமொழி வரைக்கும் அனுப்பி டெல்லியில் பேசின பிறகும் அவர்கள் இன்னும் தாமதிக்கிறார்கள், அல்லது திமுகவும் தாதிக்கிறார்கள். 2 பேருமே ஒருத்தர் பலம் பரீட்சை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இதற்கு
தூபம் போடுவதை போன்று நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் நடிகர் விஜய் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய சந்திப்புக்கு பின்பு இது பிரவீன் சக்கரவர்த்தியாக போய் சந்திக்கவில்லை, ராகுலுடைய அட்வைஸில் தான் அவர் சந்தித்தார் என்பது அண்மையில் கனிமொழிக்கும் ராகுலுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் தெளிவாயிற்று. எப்படின்னா, இந்த அம்மா 27 வரைக்கும் கொடுக்க விருப்பப்பட்டாங்க. அவங்க 41 2 ராஜ்யசபா சீட்டும் உள்ளாட்சியில் 20% கேட்டாங்க. அப்பவே நான் தான் சொல்லி தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாருங்கிற மாதிரி ராகுல் விட்டு கொடுக்காம பேசியது திமுக தலைமையை ரொம்ப எரிச்சல் விட்டுருக்கிறது. இன்னைக்கு 36 நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த பதிலும் தரவில்லை அப்படின்ட்டு மணிக் தாக்கூர் நேற்று பேசிய செய்தி இன்று காலை வந்திருக்கிறது. அதை போன்று கார்த்திக் சிதம்பரம், அதை போன்று செல்வ பெருந்தகை, ஜோதிமணி, இப்படி எல்லோரும் அதிக இடங்களை அவர்கள் கேட்பதற்கு ஒரே காரணம், காங்கிரஸ் வளரவில்லை, காங்கிரஸுக்கு நீ இல்லாவிட்டால் வேறு ஒரு இடம் இருக்கிறது என்று மிரட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ திமுக என்னவென்றால், தொல் திருமாவளவனுடைய வேண்டுகோளை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் ராமதாஸுக்கு இடமில்லை என அறிவிச்சிட்டாங்க. பழைய கூட்டாளிகள் அவர்களிடத்தில் தொடர்கிறார்கள். இப்போ அவங்க இன்னைக்கு நடிகர் விஜய், அதுபோல பாரதிய ஜனதாவின் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி கூட்டணி, இதை எதிர்க்க அவர்களுக்கு எதிராக மக்களின் மனுநிறைகள் ஒரு 4-5% இருக்கும். இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் சற்று மௌனமாக தேமுதிகவோடும் காங்கிரஸோடும் பேசி இவங்க 2 பேரையும் மெதுவாக உள்ளே கொண்டு வந்து விளையாட்டு காட்டிடலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அவங்க தண்ணி காட்ட போவது உறுதி. நாளைக்கு எம்பி எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் திமுக தான் வந்துடணும். ஒருவேளை திமுக சார்பில் சொல்லப்பட்டதாம், இங்கே பாருங்க 18 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு அரசல் புரசலாக சொல்லப்பட்ட செய்தி, ஆதாரமான செய்தி, நீங்கள் அங்கே போனால் கிடைக்கும், பூஜ்ஜியமாகவும் ஆகலாம். ஏன்னா நடிகர் விஜயகாந்தே 10% பெறும்போது நடிகர் விஜய் ஒரு 12-13 பெற்றாலும் அதில் காங்கிரஸுக்கு வெற்றி இல்லாமல் நிழலுக்கு இறைத்த நீர் போல் அது ஆகிவிட்டார். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ரெப்ரசன்டேஷனே இருக்காது. விஜய்க்கே இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் விஜயகாந்தே ஜெயிக்கவில்லை, அவர் மட்டும்தான் ஜெயித்தார். ஒரே ஒரு தேர்தலில் எல்லாரும் தோற்று போயிட்டாங்க கடைசி வரைக்கும். அவர் ஜெயிச்சது அதிமுகவில் சேர்ந்து தான். 2011 41 இடங்களை அம்மா அவங்க கொடுத்து 29 வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து என்பது கூட்டணி தான். அப்பேற்பட்டவருக்கே அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம், விஜய்க்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பது சந்தேகம்தான். ஏனென்று கேட்டால் பாரம்பரியமாக வாக்காளர்கள் இருப்பது அதிமுக, திமுக தான். மற்ற எந்த கட்சிக்கும் பாரம்பரிய வாக்காளர்கள் இல்லை. அதை மண்ணள்ளி போட்டது எடப்பாடி. குறைந்து போனது முக்கியமானவர்களை வெளியேற்றுவது, எக்ஸ்பெல்டு, சேர்க்க மறுப்பது. இன்னைக்கு அதிமுக ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக அழிய வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடிய பாரதிய ஜனதாவின் ஃபார்மேட்டை உணர்ந்து அவர்களோடு அவர் கூட்டணி வைத்திருப்பதும் அதிமுகவின் இறுதிக்கட்ட அத்தியாயம் எடப்பாடி தலைமையில் எழுதப்பட்டிருக்கிற நேரத்தில் வலிமையான திமுகவுக்கு இன்னைக்கு தேவை கூட்டணி. அந்த கூட்டணியோடு காங்கிரஸ் இணைந்தால் அவர்களுக்கு அதிகம் இருக்கும். அதோடு இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது 2000, 3000, 1000 ஓட்டில் தோற்று போயிடக்கூடாது. அதற்கு தேமுதிகவும் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில சமூக வாக்காளர்களையும் கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு 36 நாட்கள் ஆன பின்பும் விரைவில் 1 நாட்கள் அது முடிவாகக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறதா நாம் பார்க்கலாம். ஆனாலும் காங்கிரஸை திமுக வச்சு செய்வார்கள். அப்படி தான் திமுகவுடைய உச்சபட்ச தலைவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பில்லை. அதை நான் அன்னைக்கு பதிவு செய்கிறேன். கிடைத்த வரைக்கு பெற்றுக்கொள்வது லாபம். இதே லெவல் தான். ஆனால் ஒரே ஒரு ஆபத்தான பயணத்தில் தேமுதிக கடைசியில் 2 பேரும் கதவடைத்தால் இந்த அம்மா ஏற்கனவே ஒரு அசிங்கப்பட்டுச்சு. சுதீஷை வச்சு துரைமுருகனை போய் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு. மோடி வரும்போது போர்டில் விஜயகாந்த் படத்தை போட்டாங்க, இறக்குனாங்க. கடைசியில் அவங்க இடம் இல்லைன்னு கதவை சாத்தின பிறகு துரைமுருகன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி எனக்கு இடம் இல்லைப்பான்னு சொல்லி அவர் பத்திரிக்கை கொடுத்து அசிங்கப்பட்டாங்க. அதை மாதிரி நிலமும்
தேமுதிகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. திமுக இப்பொழுது சற்று வாயடைத்திருப்பதன் காரணம், இந்த டீல் முடிந்த பிறகுதான் அவர்கள் மற்ற விஷயத்தை நடத்துவாங்க. இதான் இன்னைக்கு காலையில் நமக்கு கிடைச்ச செய்தியாக இருக்கிறது. நன்றி.